இரு. ஏன் இப்படி ஓடி வந்தீங்க? என்னதான் ஆச்சு? நான் அவருக்கு டேஸ்டா சமைச்சு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கேன். அவர் பதிலுக்கு என்ன தொல்லை பண்றாரு. எதுக்கு பிரக்யாவை நீ தொல்லை பண்ற? அட இல்ல பாட்டி, நான் தொல்லை பண்ணல. நீங்க அன்னைக்கு என்கிட்ட என்ன சொன்னீங்க? ஒருவேளை நமக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா நாம அவங்கள பாராட்டணும் அண்ட் அவங்களுக்கு gift கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதை கொடுக்க தான் ட்ரை பண்றேன். என்ன குடுக்கணும்பா, கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். வா வந்து gift எடுத்துக்க. இல்ல வேணாம் பாட்டி, இவ எனக்காக அன்பா அவ கையாலேயே சமைச்சு என்னோட ஃபேவரட் டிஷ் எனக்கு ஊட்டி விட்டா. சோ அதுக்காக நான் இவளோட கைய கிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இவளுக்கு gift கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இதுல தப்பு என்ன இருக்கு? இவரு கிஸ் இல்ல, வேற ஏதோ பண்ணணும்னு நினைச்சாரு பாட்டி. என்ன பண்ணணும்னு நினைச்ச? அட பாட்டி, இவர் என் கைய என்ன பண்ணணும்னு நினைச்ச? என்னம்மா பிரக்யா, அவன் உனக்கு gift கொடுக்கறேன்னு சொல்றான்ல, நீ எதுக்காக வேண்டான்னு சொல்ற? இந்த விஷயத்துல நான் எப்பவும் என் பேரன் பக்கத்துல தான் இருப்பேன். அப்புறம் நானும் அபி பக்கம் தான் இருப்பேன். நீங்க இப்படி அவர் சைடு போறது ரொம்ப தப்பு. இத பரம பிரக்யா, அன்புக்காகவும் அன்பான விஷயங்களுக்காகவும் நான் என்ன வேணா செய்வேன். என்ன இந்து, சரிதானே? ஆமாக்கா, நீங்க சொன்ன சரிதான். பாட்டி, பண்ண வேண்டியது நாங்க. சோ நீங்க கொஞ்சம் சைடு வாங்கிக்கோங்க. பாட்டி, வா வா வா. பாட்டி, ஏய் காப்பாத்துங்க. ஏய், எங்க ஓடுற? அபி, இரு. விடாத, ஏய், புடிக்காத, புடிச்சா நான் விடாத, வரேன், இரு. சீக்கிரம் புடி. மாட்னியா? நீங்க இங்கேயே வந்துட்டீங்களா? ஆமா, நான் வந்துட்டேன். கிச்சன்ல இருந்து வெளியே போறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அதையும் நான் இப்போ லாக் பண்ண போறேன். உள்ள யாரும் வர முடியாது. கம் ஆன் டார்லிங், நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? என்னங்க இப்படி எல்லாம் பிடிவாதம் பிடிக்கிறீங்க? இது பாரு, ஒரே ஒரு தடவை மட்டும்தான் போதும். ஒரு தடவை. நீங்க இப்படி பண்ண கூடாது. அக்கா, அந்த நாள்லாம் கண்டிப்பா திரும்ப வரும். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க போட்டுக்கிட்டு இருக்க இந்த பொன்னின்ற வேஷம் கிழியணும். நீங்க பிரக்யாக்காங்கிற விஷயத்தை எங்க கிட்ட மறைக்க வேண்டிய அவசியம் என்ன? எங்க கிட்ட, மாமா கிட்ட, இந்த வீட்ல இருக்கிறவங்க கிட்ட எதுக்காக மறைக்கிறீங்க? அக்கா, எனக்கு நல்லா தெரியும் நீங்க இப்படி பண்றீங்கன்னா இதுக்கு பின்னாடி பெரிய காரணம் ஒண்ணு இருக்குன்னு. ஆனா அது எனக்கு புரியுது. மாமாவும் கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு. நாங்க எல்லாரும் உங்க பின்னாடி இருப்போம். நீங்க எதுக்காக இவ்ளோ பெரிய தண்டனை உங்களுக்கு கொடுத்துக்கிறீங்க? த்ரிஷா, நான் இப்ப வந்துடுறேன். அக்கா, தப்பு பண்றவங்க மட்டும்தான் இப்படி மறைப்பாங்க. ஆனா நீங்க எந்த நேரத்திலயும் தப்பு பண்றவங்க இல்ல. அப்புறம் எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க? நான் தெரியாம த்ரிஷா கிட்ட கொஞ்சம் அதிகமாவே சொல்லிட்டேன். ஆனா த்ரிஷா ஏன் இப்படி எல்லாம் கேக்குறா? கண்டிப்பா அவர் தான் பிரபா கிட்ட இதெல்லாம் கேட்க சொல்லியிருப்பாரு. பிரபா சொல்லி த்ரிஷா என்கிட்ட வந்து கேக்குறா. ஆனா இப்ப என்னால யாருக்கும் எதுவும் சொல்ல முடியாது. ஏன் பேச மாட்டீங்கக்கா? த்ரிஷா, நேரம் வரும்போது நான் எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்றேன். இப்ப கேட்காத. அக்கா, நான் பொய் சொல்றதால அவருக்கும் பிரபாக்கும் எவ்வளவு கஷ்டமா இருக்குன்றதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இப்ப என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. முதல்ல நான் அந்த கில்லர் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். அது சரி, சிமோனுக்கு எங்க போயிட்டா? அவன் ஹெல்ப் எனக்கு வேணுமே. சிமோனிகா, என்ன பண்ற? மேம், இதெல்லாம் சாரோட தீவிர ஃபேன்ஸோட லெட்டர்ஸ். நான் அவங்களோட லிஸ்ட் தான் போட்டுட்டு இருந்தேன். இதுல கிட்டத்தட்ட 40 லெட்டர்ஸ் இருக்கு. இந்த ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப வித்தியாசமா எழுதுறாங்க. இவங்க லெட்டர்ஸ்ல பைத்தியக்காரத்தனம் தெரியுது. நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கும் அது புரியும். அண்ட் மேம், இந்த மாதிரி சாருக்கு இன்னும் நிறைய வெறித்தனமான ஃபேன்ஸ் இருக்காங்க. சோ அவங்களோட லிஸ்ட கூட நான் போட்டுடுவேன். இவங்கள சில பொண்ணுங்க நம்ம வீட்டுக்கு வெளியில சுத்துறத கூட நான் பாத்திருக்கேன். அப்படியா? நீ ரொம்ப நல்ல வேலை பண்ற சிமோனிகா. ஆனா சிமோனிகா, இந்த ஃபேன்ஸ் விஷயம் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு ஏன் இப்படி தோணுதுன்னு தெரியல. என் கண்ணு முன்னாடி இருக்கிறத என்னால பார்க்க முடியலன்னு தான் தோணுது. நான் சொல்றது கொஞ்சம் யோசிச்சு பாரு. இவரு கான்சர்ட்ல எந்த கிட்டாரை யூஸ் பண்ண போறாருன்னு மத்தவங்களுக்கு எப்படி தெரியும்?
அதோட கான்பாய் கிட்ட பேசினதுல அது ஒரு பொண்ணு தானே தெரிஞ்சிருச்சு. அண்ட் அந்த பொண்ணுக்கு இந்த வீட்டை பத்தின எல்லா விஷயமும் தெரியும். ஸோ இவர் மேல நடக்கிற அட்டாக்ஸை வச்சு பார்க்கும்போது இவர் எங்க போறாரு, எப்ப போறாரு, என்ன பண்றாருன்னு எல்லாமே அவங்களுக்கு தெரியுங்கிறது புரிஞ்சிருச்சு. அப்படின்னா அந்த பொண்ணுக்கு இந்த வீட்டோட ரொம்ப க்ளோஸ் கனெக்ஷன் இருக்கணும். ஏன்னா க்ளோஸ் கனெக்ஷன் இல்லைன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கவே முடியாது. சரி சுமோனிகா, நான் இந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் படிச்சு பார்க்குறேன். இவ பார்க்க தான் இன்னசென்ட்டா இருக்கா, நான் ரொம்ப ஸ்மார்ட். இவ இன்டெலிஜென்ட் பியூரோல இருந்திருக்கணும். எடு. மேம், அது வந்து இது என்னோட அம்மாவோட கால். அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இம்பார்ட்டன்ட் விஷயம், நான் வெளியில போய் பேசலாம். ப்ளீஸ். தேங்க்யூ. அந்த பொண்ணு யாரா இருக்க முடியும்? இங்க இருக்கிறவங்கள ஒருத்தியா இல்ல வேற யாரோவா? சொல்லு விக்ரம். மேடம், உங்க வேலை முடிஞ்சிருச்சு. அந்த கான்பாய் அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் ஒளிஞ்சிருந்தான். அங்கிருந்து அவனை தூக்கிட்டு வந்துட்டேன். வெரி குட். நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க, ஆனா சில பேர் தான் அதை சரி பண்ணுவாங்க. இதுல நீ பண்ண தப்ப சரி பண்ணிட்ட. ஐம் ரியலி இம்ப்ரெஸ்ட். நீ அந்த கானை விடாம கண்காணிச்சுக்கிட்டே இரு. உன் கண் பார்வையில இருந்து அவன் எங்கேயும் தப்பிக்கவே கூடாது, புரியுதா? நான் சீக்கிரமாவே அங்க வந்துடுறேன். ஓகே மேடம். பிரக்யா மேம், நீங்க என்ன நம்பினதுனால இன்டைரக்டா நான் உங்களோட பாஸ் ஆயிட்டேன். நீங்க என்னோட செக்ரட்டரி ஆயிட்டீங்க. ஏன்னா இனிமே நான் நினைச்சதுதான் நடக்க போகுது. நீ எனக்கு எதிரா எத்தனை ப்ரூஃப் தேடினாலும் அது எல்லாத்தையும் நான் அழிச்சுக்கிட்டே இருப்பேன். கான்சர்ட்டோட எல்லா ஃபுட்டேஜையும் பார்த்துட்டேன். ஆனா அது யாருன்னு எந்த க்ளூவுமே கிடைக்கல. கான்பாய் எங்க இருக்காருன்னு எதுவும் தெரியல. இப்ப நான் என்ன பண்றது? இன்னைக்கு பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. ஷாம்பைன் ஓபன் பண்ணணும். எங்க போயிட்டு வரீங்க? அப்படி என்ன வெற்றி கிடைச்சது எனக்கும் சொல்லுங்களேன். இங்க பாருங்க, நீங்க என்ன வச்சுதான் எப்பவுமே பிளான் பண்ணுவீங்க. அப்ப உங்க பார்ட்டில என்னையும் கூட சேர்த்துக்கலாம்ல. நீ கூட இல்ல, நீதான் இதுல கீரோலி. ஆஃப்டர் ஆல் இது எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும் தானே மை டியர் பொன்னி. நான் சொல்றது கரெக்ட் தானே? ரைட். ஒருவேளை பொண்ணு இல்லைன்னா நாம இந்த வீட்டுக்கே வந்திருக்க முடியாது. நாங்க அப்படி வராம இருந்திருந்தோம்னா நீ இந்த வீட்டுக்கு எஜமானியா இருக்கிறத பாக்குறத மிஸ் பண்ணிருப்போம்ல. நீ தான் பிரக்யாங்கிறத நாங்க எப்படி பார்க்க முடியும்? ஐ மீன், அது பொன்னி பிரக்யாவா மாறினது. ரொம்ப நல்ல வேலை பண்ற. ஐ மீன் குட் ஜாப். வீட்ல இருக்கிற எல்லாருமே நீதான் பிரக்யான்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாத்துக்கோயேன். இவ்ளோ நல்ல வேலைகளை பண்ற. சோ செலிப்ரேட் பண்ண வேண்டாமா? அந்த செலிப்ரேஷனுக்கு தான் நாங்க ஷாம்பெயின் குடிக்க போறோம். உன்னையும் கூப்பிடலாம், உன்னையும் இந்த செலிப்ரேஷன்ல கலந்துக்க வச்சுக்கலாம் நினைச்சேன். ஆனா உன்னை பத்தின உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உன்னை செலிப்ரேஷன்ல சேர்த்துக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த நாள் கண்டிப்பா வந்தே தீரும். அன்னைக்கு நானே உன்னை தேடி வந்து உன் கையில ஷாம்பெயின் பாட்டில் கொடுப்பேன். பட் ஐ டவுட் அந்த நாள் இவளால குடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் எனக்கு எதிராக ஏதாவது பண்ணீங்க, அப்புறம் நான் உங்களை இப்படி விரல காட்டி யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்க தான் எப்ப பார்த்தாலும் தோத்துக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் ஜெயிக்கிறதுக்கான முக்கியமான ட்ரம்ப் கார்டு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அண்ட் அது இப்ப எங்க கிட்ட தான் இருக்கு. சோ இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நீ இவ்வளவு ஆட்டிடியூட் காட்டக்கூடாது. அது உனக்கு நல்லது இல்ல. நீங்க நீங்க ஒருவேளை என் பசங்களுக்கு ஏதாவது கெடுதல் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா சின்ன சின்ன பசங்களை வச்சு எல்லாம் நாங்க வேலை பண்ண மாட்டோம். நான் கெட்டவதான், ஆனா இறக்கம் இல்லாதவ இல்லை. அண்ட் உனக்கு நான் ஒருத்தியே போதும். ஒன் woman army. ஓகே, இப்போ செலிப்ரேஷனுக்கான டைம். இப்போ முக்கியமான விஷயம், ஷாம்பெயினை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்க கூடாது. சோ லெட்ஸ் கோ. இந்த செலிப்ரேஷனுக்கு காரணம் பொன்னின்னு ஆலியா ஏன் சொன்னா? தனு என்ன பிரக்யான்னு எதுக்காக சொன்னா? இவங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன விடுங்க. இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? விடுங்க. இங்க பாருங்க, என்னோட பேத்தி எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா. தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க.
அவதானே அன்னைக்கு வந்து கிட்டார்ல பாம்பு வைக்க சொன்னது நீதானே? இந்த வயசுல கூட உன் கண்ணு நல்லா வேலை செய்யுது. ஆனா உன்னோட வாய் தான் உனக்கு இப்ப பிரச்சனையே. நீ அந்த பிரக்யா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிட்டல்ல? அந்த கிட்டார்ல பாம்பு செட் பண்ண விஷயத்தை ஏன் சொன்ன? இன்னைக்கு அபி உயிரோட இருக்கானா அதுக்கு காரணம் நீதான். என்னோட பிளான் ஃபெயில் ஆனதுக்கும் காரணம் நீதான். உன்ன மாதிரி கெட்டவங்களோட பிளான் என்னைக்குமே நிறைவேறாது. அபி தம்பிக்கு அவரோட லட்சக்கணக்கான ரசிகர்களோட ஆசீர்வாதம் இருக்கு. அந்த மாதிரி நல்ல மனுஷனை அல்லாஹ் என்னைக்குமே கைவிட மாட்டாரு. அப்புறம் பிரக்யா அவ்வளவு ரொம்ப நல்ல பொண்ணு. நல்லவங்களை என்னைக்குமே கடவுள் கைவிட மாட்டாரு. நீ என்ன பண்ணாலும் சரி, அபி தம்பிய உன்னால எதுவுமே பண்ண முடியாது. அல்லாஹ் அந்த பையனுக்கு துணையா இருக்கும் போது உன்னால என்ன பண்ண முடியும்? பிரக்யாவை கூட உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லாஹ் எப்பவுமே அவங்க 2 பேர் கூடவே இருப்பாரு. உன்ன மாதிரி ஆளுகள் அவரு ஜெயிக்க விடவே மாட்டாரு. ஹே, கான், டேய், நீங்க நீங்க ஏன் மேடம் இப்படி பண்ணீங்க? இவனை எதுக்காக கொன்னீங்க? அட, இவன் பிரக்யா கிட்ட என்னென்ன விஷயம் சொன்னானோ அதை கேட்டுட்டு அதை கொண்டிருக்கலாம்ல. இப்ப அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. பிரக்யா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. அவன் அவன் எப்படி எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லுவான்? அவதான் என்ன அவளோட தோழி ஆக்கிக்கிட்டால. அவ கண்ணை மூடிக்கிட்டு இப்ப என்ன நம்ப ஆரம்பிச்சுட்டா. கில்லர் ஒரு பொண்ணுங்கிற விஷயம் அவளுக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. ஆனா அபிய கொல்லணும்னு நினைக்கிறது நான் அவளுக்கு தெரியாது. அந்த பொண்ணு பிடிக்கிறதுக்காக அவ என்னோட ஹெல்ப்ப கேட்டிருக்கா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்போ திருடனும் நான் தான், போலீஸும் நான் தான். அந்த பிரக்யா என்ன கூட வச்சுக்கிட்டு என்னையே துரத்துனானா எப்படி பிடிக்க முடியும்? சீக்கிரம் சொல்லு. இருங்க நான் சொல்றேன் இருங்க. அவங்க என்ன என்கிட்ட சொன்னாங்கன்னா அது வந்து அதான் த்ரிஷா, என்னன்னு சீக்கிரம் சொல்லு. டைம் வரப்ப அவங்களே எல்லாத்தையும் சொல்லிடுவாங்களாம். ஏய், அட என்ன நீ? எல்லாமே ஓகே ஆனதுக்கு அப்புறம் எல்லாமே ஓகே ஆயிடும். என்ன? அப்படிதான் என்கிட்ட சொன்னாங்க. டே பிரபா, நீ என்கிட்ட ஏதோ சொன்னியே, உன் த்ரிஷா அது இதுன்னு சொன்னியே. சும்மா கதை விட்டுக்கிட்டு இருந்த. இவ ஊர்ல அப்படி பண்ணா இப்படி பண்ணான்னு சொன்ன. இவ 1 நம்பர் முட்டாள். மாமா, நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. இங்க பாருங்க, அது வேற யாராவது இருந்தா அப்பா அது வேற. நான் அவங்க வாயில இருந்து எல்லா உண்மையும் வர வச்சிருப்பேன். ஆனா இவங்க அக்கா இல்ல, அத மனசுல வச்சுட்டு பேசணும்ல. சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. மனசுல வச்சுக்கணும்ல. மாமா கிட்ட சொல்லுங்க. நீ ஒன்னும் சொல்ல வேணாம், விடு. நான் உனக்கு ஒரு சின்ன வேலை தான் கொடுத்தேன், வெறும் சின்ன வேலை. அதையும் நீ ஒழுங்கா பண்ணல. பிரபா, நம்ம தேவையில்லாம இவள அவகிட்ட அனுப்பணும். இதுக்கப்புறம் பிரக்யா கிட்ட நாம எப்படி உண்மையா வர வைக்க முடியும்? இந்த வேலைக்கு நாம 2 பேர் தான்டா கரெக்ட். யா, இல்ல நீங்க ரொம்ப தப்பா பேசுறீங்க. எல்லாத்தையும் நீங்களே பாத்துக்கிறதா இருந்தா எதுக்காக என்ன அனுப்புறீங்க? இனிமே என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. ஐயோ, குழந்தை தப்பா புரிஞ்சுக்கிச்சா? தொட்டில போட்டு ஆட்டி விடு. வெறும் ஐஸ்கிரீம். பாட்டி, என்ன இது? இங்க என்ன பண்றீங்க? அப்ப நாங்க பேசுறத ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்திருக்கீங்க. அது அது இல்லப்பா, நாங்க சும்மாதான். சரி, எதுக்கு இப்ப இவ்வளவு பயப்படுறீங்க? ஓய், நாங்க யாருக்கும் பயப்பட மாட்டோம். ஆமா, நீங்க பேசுறத கேட்டுட்டு இருந்தோம். இப்ப என்ன பண்ணுவ நீ? என்ன பாட்டி கிராணி, மைத்திலி அண்ணி மாதிரி கதவுக்கு பின்னாடி மறைஞ்சிரன்னு ஏன் கேட்டுட்டு இருக்கீங்க? நான் உங்களுக்கு எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன், உங்களுக்கு ஏதாவது தெரியணும்னா டைரக்டா என்ன கேளுங்கன்னு. நானே சொல்லிருக்க போறேன். இப்படி பண்றதுனால என்ன கிடைக்கும் உங்களுக்கு? நாங்க வேற என்ன பண்ணுவோம்? எங்களோட நிலைமை அப்படி ஆயி போச்சு. எங்களால எதுவுமே பண்ண முடியல. ஆமா, கரெக்ட். நாங்களும் பிரக்யா விஷயத்துல நீ ஏதாவது ஒரு அடி எடுத்து வைப்பேன்னு பாக்குறோம். ஆனா நீ என்னடானா அவ மனசுல என்ன இருக்குங்கிற விஷயத்த கண்டுபிடிக்காம என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க. இப்படி எங்களை ஏமாத்திரியா அபி? நீ எதுக்குமே லாயக்கு இல்ல. இங்கே இவங்களோட உட்கார்ந்து அனாவசியமா பேசிட்டு இருக்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் பாட்டி. இங்க பாரு, நீ எதுவுமே பண்ண மாட்டேங்கிற. அதனாலதான் விஷயம் இன்னும் அப்படியே இருக்கு. நோ ப்ராசஸ்.
அதனாலதான் நாங்க இப்போ மைத்திரியா மாற வேண்டியதாயிடுச்சு. ஆமா கரெக்ட். அப்படின்னா பாட்டி கிரானி அவங்க பிரக்யாக்கான்னு உங்களுக்கு தோணுதுல? அப்படின்னா எங்களை மாதிரியே நீங்களும் அவ பிரக்யாவா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஓகே, கவலைப்படாதீங்க. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அதை வச்சு அதை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு ஒரு டோப் டெஸ்ட் பண்ணி ஆகணும். டோப் டெஸ்டா? அட ஒரு நிமிஷம் இரேன்பா, நான் எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன். இந்த டோப் டெஸ்ட்க்கு நீங்க உங்க கையை எடுத்து உங்க இதயத்து மேல வைக்கணும். மெதுவா. அண்ட் அதுக்கப்புறம் உங்க கண்ணை நீங்க மூடணும். அண்ட் இப்போ அவ பிரக்யாவா இல்லையான்னு உங்க மனசை நீங்க கேட்கணும். என் மனசு அவதான் பிரக்யான்னு என்கிட்ட சொல்லிச்சு. இப்போ இந்த விஷயத்தை நான் கன்ஃபார்ம் பண்ணியே தீர்வேன். இப்போ என் கூட என்னோட செக்ஸி பாட்டிங்க கூட இருக்காங்களே. என்னால கூட தாங்க முடியலப்பா. சீக்கிரமா ஏதாவது பண்ணு. ஏன்னா உன்னாலதான் பிரக்யாவை ஒத்துக்க வைக்க முடியும். அவளை இந்த வீட்டு மருமகளா நீ தான் கூட்டிட்டு வரணும். இதெல்லாம் சீக்கிரமா பண்ணுப்பா. கவலைப்படாதீங்க பாட்டி, நான் உடனே போய் தெரிஞ்சுட்டு வரேன். வா பிரபா, கமான். உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு வரலாம். அக்கா கண்டிப்பா நம்ம அபி பிரக்யாவை தான் பிரக்யாவனு ஒத்துக்க வைப்பான். திரும்ப நம்ம பிரக்யா வந்துருவா. நீங்க வேணா பாருங்கக்கா, இந்த வீட்டுக்கு மறுபடியும் சந்தோஷம் திரும்ப வரும். மறுபடியும் அபியும் பிரக்யாவும் முன்னாடி மாதிரி சந்தோஷமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் நாம எல்லாரும் இந்த வீட்ல ரொம்ப சந்தோஷமா இருப்போம். இப்ப என் மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு உங்ககிட்ட என்னால சொல்ல முடியலக்கா. எனக்கு இந்த சந்தோஷத்துல பைத்தியமே பிடிச்சிரும். பிரக்யா அபி இந்து பிரக்யா, அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் அக்கா பிரக்யா வந்துகிட்டு இருக்கா. பாட்டி பாட்டி என்னாச்சு பாட்டி? அக்கா பாட்டி அக்கா பாட்டி கண்ணு தெருங்க பாட்டி. என்னாச்சு பாட்டிக்கு? தெரியாது, இப்ப வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க. அக்கா ராபின் சீக்கிரம் வா வா, பாட்டி. வா, ராபின் தூக்கி சீக்கிரம் வா, தூக்கு. மெதுவா பாட்டி. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? பாட்டி ஏன் கீழே விழுந்தாங்க? அது எனக்கு எப்படின்னு தெரியலமா. என் கூட நல்லா தான் பேசிக்கிட்டு வந்தாங்க. எப்ப எப்படி மயக்கம் போட்டு கீழே விழுந்தாங்கன்னே தெரியல. திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. பாட்டி எதனால உங்களுக்கு மயக்கம் வந்துச்சு? எதனால மயக்கம் வந்துடுச்சுன்னா வந்துடுச்சு, என்ன பண்றது? இதுக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியுமா? ஏதோ தலைய சுத்திச்சு விழுந்துட்டேன். இப்ப சரியா போயிடுச்சு. எல்லாம் ஓகே தான், நான் நல்லா இருக்கேன். இங்க பாருங்க, நீங்க சாப்பாடு விஷயத்த ஒழுங்கா கவனிக்க மாட்டேங்கிறீங்க. நான் உங்க டயட் இப்ப பிளான் பண்ண போறேன். நான் சொல்றதுதான் நீங்க சாப்பிடணும். நீங்க ரெஸ்ட் எடுக்கணும். பெட்ல இருந்து நான் சொல்ற வரைக்கும் எந்திரிக்க கூடாது. ரெஸ்ட் எடுத்துக்கே இருக்கணும். எங்கேயும் போக கூடாது. நான் தான் சொல்றேன் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன் பிரக்யா. நீங்க நல்லா தான் இருக்கீங்க, ஆனாலும் ரெஸ்ட் எடுக்கணும், புரியுதா? இந்த பாட்டி என் கூட வாங்கல. இந்த பாட்டி நீங்க சில டெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கு. எனக்கு எதுக்கு டெஸ்ட்? பாட்டிக்காக தான். மயக்கம் வந்து தலை சுத்தி கீழே விழுந்தது அவங்களுக்கு தான் டெஸ்ட் பண்ணணும். எனக்கு தேவையில்லாம டெஸ்ட் எடுத்து ஏன் ரத்தத்தை ஏன் வேஸ்ட் பண்ற? உங்க ரத்தம் எல்லாம் ஒண்ணும் வேஸ்ட் ஆகாது பாட்டி. நீங்க உண்மையா டெஸ்ட் எடுத்துக்க வேண்டாம். நீங்க பாட்டி கிட்ட நீங்க டெஸ்ட் எடுத்துக்க போறேன்னு சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும்ல, அவங்களுக்கு டெஸ்ட் எடுக்கிறதுனா பிடிக்கவே பிடிக்காது. அவங்க கிட்ட நாம வந்து பொங்கல் ஆஃபர்னு சொல்லுவோம். எல்லாருக்கும் ரெகுலர் செக்அப் பண்றாங்க, நீங்க பண்ணிக்க போறீங்க, சோ அவங்களையும் பண்ணிக்க சொல்லலாம். அப்ப அவங்க ஒத்துப்பாங்க. இங்க பாருமா, உன்னோட பிளான் ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப இந்த பிளான் ஓகே தானே? நான் போய் ராபின் கிட்ட பாட்டிக்காக சூப்பர் சாலட் பண்ண சொல்றேன். அக்கா நீங்க எப்படி? என்ன நம்பிக்கை வந்துருச்சா? இவதான் நம்ம பிரக்யா. இவ்வளவு நல்ல விஷயத்த நம்ம பிரக்யாவால மட்டும்தான் யோசிக்க முடியும். பொன்னியால முடியாது. இவதான் நம்ம பிரக்யா. ஆமாக்கா ஆமா, நான் கண்டிப்பா சொல்றேன்க்கா. இவதான் நம்ம பிரக்யா. இந்து கைய கொடு. சூப்பர். இப்போ உன் வேலை என்ன தெரியுமா? கான் பாயோட பாடியை எப்படியாச்சும் அழிக்கணும். ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்க, உன்னை யாரும் பாத்திரக்கூடாது. சரிங்க மேடம்.
இப்ப இந்த கான்வாய் இடத்துல அந்த அபி தான் இருந்திருக்கணும். ஆனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அவனும் சாகதான் போறான், அதுவும் ரொம்ப சீக்கிரத்துல. ரூம்லயும் இல்ல, அவர் போனும் போக மாட்டேங்குது. எங்க போனாருன்னு தெரியலையே. அவர் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை. பாட்டியோட ஹெல்த்தை பத்தி அவர்கிட்ட சொல்லணும். அவர் அட்டாக் பண்ண நினைக்கிற அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கணும். பொண்ணியா வேற நடிக்கணும். ஒரே நேரத்துல எத்தனை வேலையை பண்றது? கான்பாய் மட்டும் கிடைச்சாருன்னா பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். அவருக்கு பாம்பை பத்தி தெரிஞ்சிருக்குன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். என்ன பண்றது? பிரபா, கான்பாயை பத்தி பிரபா கிட்ட பேசலாம். அப்பதான் பிரபாவால அந்த டிடெக்டிவ்க்கு எல்லா டீடைல்ஸும் கொடுக்க முடியும். பிரபா, நல்லவேளை நீயே ஃபோன் பண்ண. நான் உனக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். முதல்ல நான் சொல்றத கேளுங்க ப்ளீஸ். பிரக்யா, இங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அபிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.